இறங்குதளம் போன்ற இடங்கள் எல்லாம் ஒவ்வொரு பகுதிக்கும் தேவையான மாதிரி நிறைய விஷயங்கள் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதோடு மட்டுமில்லாம வரக்கூடிய வெற்றிக்கு பிறகு இந்த ஆழ்வரை முழுமையாக சரி செய்து கொடுப்போம் என்ற வாக்குறுதியும் மன்னன் அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க என்பதை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 5 ஆண்டு காலத்துல நம்ம பகுதி முழுக்கையும் சரி, இந்த பூம்புகார் சட்டமன்ற தொகுதி முழுக்கையும் சரி, கடலையா பகுதியிலும் சரி, எந்த விதமான மாறுதலுக்கும் உட்படுத்தவே ஏதோ 1-2 தொகுதியில சில விஷயங்களை, அதுவும் பல போராட்டங்களுக்கு பிறகு, கிராமம் சார்ந்து பல முன்னெடுப்புகளுக்கு பிறகு சில விஷயங்களை முன்னெடுத்தாங்க தவிர, அதுவும் அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்த திட்டம் அப்படிங்கிறதுக்காகவே பல திட்டங்களை அப்படியே கைவிடப்பட்டு வச்சிருக்காங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களை பார்த்து நான் சொல்ல வந்ததுக்கான மிக முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, திமுக இந்த தேர்தலில் கடலோர மக்களுக்கான ஒரு வாய்ப்பை கூட கொடுக்கலங்க. மீனவ மக்களோட ஓட்டை தூக்கி குப்பையில போடுங்கன்னு திமுக முன்னாள் அமைச்சர் பேசியிருக்கிறார். அதுக்கு சவுக்கடி கொடுக்கிற விதமாக மீனவர்கள் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து திமுகவை தூக்கி குப்பையில போட்டார்கள் என்று வரலாறு பேசும். உண்மையிலேயே அதுக்குதான் வந்தது. போன முறையே நமக்கு ஒரு பெரிய வஞ்சகத்தை திமுக செஞ்சது. ஒரு வெற்றி பெற்று இருந்த போதும் கூட அவருக்கு மீன்வளத்துறை அமைச்சர் கொடுக்காம, மீனவருக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லாத இடத்திற்கு மீன்வளத்துறை அமைச்சர் கொடுத்து நம்ம மிகப்பெரிய ஒரு அதிகாரத்திலிருந்து துரத்தி விட்டாங்க. நமக்கு இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு அது மட்டும்தான். அதுவுமே நமக்கு கொடுக்காம செஞ்சாங்க. ஆனா இந்த முறை அதையும் தாண்டி கடலோர மக்களுக்கான வாய்ப்பை இந்த 15 கடலோர மாவட்டத்துல ஒருத்தருக்கு கூட கொடுக்காம மிகப்பெரிய ஒரு வஞ்சனையை செஞ்சு, ஆனா அதே நேரத்துல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கடலோர மக்களுக்கு 5 இடங்கள்ல வாய்ப்பு கொடுத்து நமக்கான அதிகாரத்தை வழங்கணும். நாம சட்டமன்றத்துல போய் நமக்கான குரலா நிக்கணும், நமக்கான பிரச்சனைகளை நாம பேசணும், நமக்கான சட்டத்திட்டத்தை நாம தான் வகுத்துக் கொள்ளணும். அந்த இடத்துக்கு போகல அப்படின்னா சொந்த மண்ணில இதுவரைக்கும் நம்ம அகதிகளாக தான் வந்துட்டு இருக்கோம். கட்டி கொடுக்கப்பட்ட சுனாமி வீடுகள், நான் போய் ஐயாவை போய் பார்த்தேன். பல பேருக்கு கேள்வி இருக்கு, காலை மலையா அதிமுக போய் சேர்ந்தாங்க அப்படின்னு. நிறைய பேருக்கு கேள்வி இருக்கு, எப்படி போய் சேரலாம் அப்படின்னு கேட்கிறாங்க. சரி, யதார்த்த அரசியலுக்கு வருவோம். உண்மையும் சொல்ல போனா இந்த கடலோர மக்களுக்கான பங்கேற்பை எவ்வளவு பேர் சொல்லலாம், இவங்களுக்கு அவங்களுக்கு தான் போட்டி, அவங்களுக்கு இவங்களுக்கு தான் போட்டி. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக அண்ணா திமுகவுக்கு தான் போட்டி நடந்திருக்கு, நடக்கும் இனிமேலும். அப்படிதானே? அப்படி பார்த்தா ஆட்சி அதிகாரத்தில் கூடிய திமுக முற்றுமுழுவதுமாக கடலோர மக்களை புறக்கணிச்சிருச்சு. இன்னொரு பக்கம் கடலோர மக்களுக்கான அதிகார வாய்ப்பை சரி செய்து கொடுப்பதே இல்லை. எடப்பாடியார் அவர்கள் இந்த தேர்தல் நேரம் அறிபடியா இருக்கு, கூட்டணி பேச்சுவார்த்தை, வேட்பாளர்களுக்கு சீட்டு கொடுக்கணும், மாவட்ட செயலாளர் கேட்கிறார், ஒன்றிய செயலாளர் கேட்கிறார். இவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவுங்க 1 மணி நேரத்துக்கு மேல நான் உட்கார்ந்து அவரோட மக்கள் பிரச்சனை பேசிட்டு வந்திருக்கேன். 1 மணி நேரத்துக்கு மேல ஒன்னொன்னா கேட்கிறேன். 14 கோரிக்கைகளோட தான் உள்ள போனேன். ஐயா, எங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் எப்படி நீங்க நிலப்பரப்பு அறிவிச்சீங்களா, விவசாய நிலத்தை அறிவிச்சீங்களோ அதே போன்ற கடற்கரையும் நீங்கள் அறிவிக்க வேண்டும் என்று கேட்டேன். உடனடியாக நம்ம கலை ஆட்சி அமைந்த பிறகு கடற்கரை ஓரங்களில் எந்த விதமான அழிவுகரமான தொழிற்திட்டம் வராது என்பதற்கான சான்றை நான் தருகிறேன் என்று உறுதி கொடுத்திருக்காங்க. அதே போன்று நம்மள பழங்குடியின மக்கள் பட்டியலை சேர்க்கிறேன்னு சொல்லிட்டு பல ஆண்டு காலமாக திமுக தேர்தல் அறிக்கை கொடுத்தது. முதல்ல சொன்னவங்க மத்தியாக்குரிய புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் தான் சொன்னாங்க. அதுக்கு பிறகு இவர்கள் வந்த பிறகு ஒவ்வொரு முறையும் தேர்தலில் வாக்குறுதியை கொடுத்துட்டே இருந்தாங்க, நிறைவேற்றல. ஆனால் கலை ஆட்சி அமைந்தவுடனே பாரதவர்கள் என்ற அரசாணை வெளியிட்டு பழங்குடியின மக்கள் பட்டியலில் கடலோர மக்களுடைய பெயர் இணைக்கப்படும் என்ற பேரறிவிப்பு செய்யப்பட்டிருக்காங்க. கட்டி கொடுக்கப்பட்ட சுனாமி வீடுகளுக்கான நிரந்தர குடியுரிமை பட்டா, வீடு இல்லாதவர்களுக்கு அம்மா கனவு இல்லம், மானிய டீசல் உயர்வு, பல்வேறு திட்டம். இதை தாண்டி விவசாயிகளுக்கு கடன் வாங்குவதற்கு, மானிய கடன் கொடுப்பதற்கு கூட்டுறவு சங்கங்கள் இருக்கு, கூட்டுறவு வங்கி இருக்கு. நமக்கு இது வரைக்கும் ஒண்ணுமே இல்லை. ஆனா அதிமுக தலைமையிலான கழக ஆட்சி அமைந்தவுடனே மீனவர்களுக்கான கூட்டுறவு வங்கி தனியாக தொடங்கப்படும் என்ற பெயரை வைத்து செய்திருக்கிறார். உரிமை சார்ந்த விடயங்கள்ல கடலோர நிலங்கள்ல வாழக்கூடிய மக்களுக்கான வாழ்வுரிமையை பாதுகாக்கின்ற விதமாக மீன் மதிப்பு கூட்டு சின்ன சின்ன தொழிற்சாலைகள் தொடங்கி இங்க இருக்கக்கூடிய பெண்கள், இளைஞர்கள் என அனைவருக்குமான வேலை வாய்ப்பு உறுதி செய்யப்படும் என்ற பேரறிவிப்பும் செய்யப்படும். மிக குறிப்பா சொல்லணும்னா, பெண்கள் தன் சொந்த காலம் நிக்கணும். ஒரு சின்ன வருமானம் ஒண்ணும் இல்லை, ஒரு ஊரோட நம்ம ஒரு ஐஸ் பாக்ஸ், ஒரு அழகான மீன் வாங்கி போகிற ஒரு விடயமும் அவங்க சொல்ல முடியாது. சொல்லிட்டு போறாங்க, அது சொல்ல முடியும். இந்த தொழில் தொடக்க தொகையாக ஒவ்வொரு பெண்ணும் தன் சொந்த காலில் நிற்கணுன்றதுக்காக தொழில் தொடக்க தொகையாக ஆட்சி அமைந்தவுடனே முதல் கட்ட வேலையாக
அனைத்து குடும்பத்தில் உள்ள குடும்ப அட்டைதார பெண்களுக்கும் 10,000 ரூபாய் உங்கள் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் என்ற பெயரறிவிப்பு செய்திருக்காங்க. பெண்களுக்கான 50 விழுக்காடு நமக்கான வாய்ப்பை உள்ளாட்சி தேர்தலில் பதிவு செய்து கொடுக்கிற புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்பதை நாம் மறந்துக்க முடியாது. அதே நேரம் போயிட்டு போனேன் இல்ல, எங்கள் அண்ணன் நிவேதா முருகன் அவர்கள் வெற்றி பெற்று வந்து 5 ஆண்டு காலம். இந்த 5 ஆண்டு காலத்துல பூம்புகார் மண்ணை பாதுகாப்பாரு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். இப்பயும் மண்ணை பாதுகாத்துட்டாங்க. அடுத்தவங்க எடுத்துட்டு போக கூடாது, நம்மளே எடுத்து வச்சுக்கோங்க, தனியா எடுத்து வச்சுட்டு இருக்கிறேன். அதை தவிர இந்த மக்களுக்குமான நலத்திட்டத்தை ஒன்று கூட செய்யும். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு குவாரி நடத்தி கொண்டிருக்கிறார். அதை தவிர இந்த மக்கள்கிட்ட வந்து என்னென்ன பிரச்சனை, நான் இந்த வாக்குறுதி எல்லாம் தேர்தல் நேரத்தில் வந்து இதே ஊர் கூட்டத்துல இதே அந்த சாமி முன்னாடி வந்து பேசி போயிருப்பாங்கல்ல, வந்து உட்கார்ந்ததுக்கான பதில் சொல்ல கூட முடியல. இதே நம்ம பகுதியை சார்ந்த தலைவர் பஞ்சாயத்தாளர் சந்திக்க போகும்போது 3/4 மணி நேரத்துக்கு மேல அவமரியாதை பண்ணி உட்கார கூட விடாம நிக்க வச்ச பேசி தெரியும் உங்களுக்கு அது என்ன அவ்வளவு அதிகார திமுறான தோரணையான பேச்சு. இதெல்லாம் நம்ம கடந்து மறந்தெல்லாம் போக முடியாது. மக்களுக்கானதுதான் அதிகாரமும், மக்களுக்கானதுதான் தேர்தலும். தேர்தல் என்பது 5 வருஷத்துக்கு வர திருவிழா கிடையாது. நமக்கான குரலாக நமக்கான பிரச்சனையை தீர்ப்போட ஒருத்தர நாம தேர்ந்தெடுத்து வைக்கிறது பேர் தான் தேர்தல். அதுதான் அரசியல் அதிகாரம். இன்னும் பல பேர் என்ன பண்றோம், நம்ம எதுக்கு வாக்கு செலுத்துறோம், ஏன் யாருக்கு எதை கொடுக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஒரு பெரிய பறந்துபட்ட வாழ்ந்ததாலே பலவர் என்ற பெயர் கூட்ட வாழ்ந்த மக்கள் இன்னைக்கு சுருங்கி 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 எங்க வந்து நிக்கிறோம். சேரர்களும் சோழர்களும் வருவதற்கு முன்பு மொத்த இந்தியாவையும் தாண்டி இருக்கக்கூடிய நிலப்பரப்பை கட்டியாண்ட பாண்டியர்களின் வாரிசு தான் இங்க நிற்கிறோம். நேரடி வாரிசுகள் தான். ஆனா அந்த வரலாற்றை சொல்வதற்கு கூட நாரியத்தை கூட்டமா மாறி போயிருக்கோம். அறிவிச்சவங்க எல்லாம் சிந்திக்கணும். அதுக்கெல்லாம் அரசியல் அதிகாரம் தேவை. அரசியல் இல்லை அப்படின்னா நாம இந்த மண் அகதிகள் தான். இப்பவும் அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். 72 விழுக்காடு மக்களுக்கு வாழும் நிலத்துக்கு பட்டா இல்லை. அதை உருவாக்கி தருவதற்கான சரியான சந்தர்ப்பம் அமைஞ்சிருக்கு. ஆனால் பொன்ராஜ் அவர்கள் இந்த மண்ணை மீண்டும் போட்டியிடுறாங்க. அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கடலோர மக்களுக்கான பல்வேறு திட்டங்களையும் அறிவிச்சிருக்கு. குறிப்பா அந்த தடைக்கால நிவாரணம் ஐயா 8,000 12,000 மாத்திருந்தாங்க. அறிவிப்பு வந்த பிறகுதான் நான் போய் கட்சியில போய் இணைஞ்சேன். அவர்கிட்ட போய் கேட்கிற முன்னாள் முதல்வர், தற்போதைய எதிர்கட்சி தலைவர், வருங்கால முதலமைச்சர் அவர் உட்கார்ந்து கேட்கிற, ஐயா நீங்க 12,000 அறிவிச்சிருக்கீங்க. எனக்கு பாலும் சாட்சியா நான் சுல்லத்துறை அவர்களும் தினேஷ் அவர்களும் கூட இருந்தாங்க, எங்க அப்பாவும். நான் கேட்கிறேன், ஐயா நீங்க 12,000 அறிவிச்சிருக்கீங்க, இது எங்களுக்கு பத்தாது இல்லையா? உரிமை படி பார்த்தா எங்களுக்கு ஒரு நாளைக்கு 400 ரூபாய் குறைந்தபட்ச கூலி சட்டம் சொல்லுவீங்க. அப்படி பார்த்தா நீங்க எங்களுக்கு 24,000 தருவீங்க, 12,000 அறிவிச்சிருக்கீங்க, பாதி காசு தாங்க அப்படின்னு வேற ஒரு என்ன சொல்லிருப்பாரு. அறிவிச்சிட்டமா அந்த விடையில அப்ப பாத்துக்கலாம் சொல்லுவாங்கல்ல. இல்லம்மா நீங்க சொன்ன விடயம் சரியானதுதான், நான் இப்ப அறிவிச்சுட்டு ஆட்சி அமைந்த உடனே உங்களுடைய விஷயத்தை நான் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்கிறேன் என்று ஒரு சாமானிய மனிதனோட அடித்தளத்திலிருந்து வந்த மனுஷன் இந்த இடத்துல போய் உட்கார்ந்ததுனால நம்ம எல்லாரோட பிரச்சனையும் பகுத்து ஆராய தெரிகிறது. அரசியல் என்பது தாத்தாவுக்கு பிறகு மகனுக்கு பிறகு பேரனுக்கு பிறகு கொள்ளு பேரங்கிறது அரசியல் இல்ல. மாறாக ஒரு சாதாரண மனிதன் சாதனை மனிதனாக மாறுவதற்கு பேர் தான் ஜனநாயக அரசியல். அப்படிப்பட்ட ஒரு ஜனநாயக அரசியலை கட்டமைத்து வைத்திருக்கக்கூடிய புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்களுடைய ஆட்சி மீண்டும் தமிழ்நாட்டில் மறந்து மக்களுக்கான நலத்திட்டங்கள் அத்தனை ஒண்ணு கூட விவசாயிகள், மாணவர்கள், மீனவர்கள், அரசு ஊழியர்கள், செவிலியர்கள், ஆசிரியர்கள், தூய்மை பணியாளர்கள், உள்ளாட்சி எல்லாவற்றையும், நகராட்சி, நகர்ப்புற ஊராட்சி, இப்படி எல்லாவற்றையும் ஒழுங்கே அப்படியே செதுக்கி திட்டங்களை அறிவிச்சிருக்கிறாரு. நம்ம கூட முதல்ல நினைச்சோம் என்ன பேச போறாங்க எல்லாரும் அவங்க கிண்டல் பண்ணாங்க. இன்னைக்கு திமுகவினுடைய அராஜகத்தை சல்லியாக நொறுக்கி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு இடத்துல வைக்கிற கேள்விக்கு காகிதமே இல்லாம நீங்க பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. எந்த முன்னறிவிப்பும் இல்ல, எந்த கேள்விகளை பத்தி சொல்லப்பட எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அருமை சொந்தங்கள், கடலோர மக்கள்ல பெண்களுக்கான பாதுகாப்பு, பெண்களுக்கான வேலை வாய்ப்பு, நம்முடைய நிலம் நம்முடையதான் இருக்கணும் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு வேலையை நம்ம செய்ய முடிக்கணும். அது வரக்கூடிய ஏப்ரல் 23. இன்னும் இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. அது குறிப்பா கடலோர மக்கள்ல புதிதாக வந்திருக்கக்கூடிய மனிதர்களுக்குரிய விஜய் அவர்களுக்கு வாக்கு செலுத்த நிறைய பிள்ளைங்க தயார பேசிட்டு இருக்கிறதெல்லாம் கேள்விப்படுறேன். நான் ஒண்ணுதான் சொல்றேன், ஓட்டு போறதுல தப்பு கிடையாது. யாருக்கு வேணாலும் வாக்கு செலுத்தலாம். தமிழ் லைஃப் போடுங்க, யாருக்கு வேணாலும் வாக்கு செலுத்தலாம். நம்ம வாக்குரிமைங்கிறது நம்மளோட தனிப்பட்டது. ஆனா நாம் செலுத்துகின்ற வாக்கு எவ்வளவு பயனுள்ளதுன்னு பார்க்கணும், எவ்வளவு பயனுள்ளதுன்னு பார்க்கணும். நான் இதை தேர்வு செய்கிறேன் என்றால் எனக்கான குரலாக சட்டமன்றத்தில் அங்க ஒலிக்கணும். என் பிரச்சனை தெரியணும், என் நிலம் தெரியணும், என் வளம் என்னன்னு தெரியணும், இங்க வாழ்ற மக்கள் யாருன்னு தெரியணும், அவங்களுக்கு என்ன சிக்கல் இருக்குன்னு தெரியணும். இது எல்லாம் அங்க நிறுத்தப்பட்டிருக்க வேட்பாளருக்கு தெரியுமா என்பதை பார்த்துக் கொள்வேன். நீங்க இங்க ஓட்டு போட்டா அங்க யாரும் எந்த தலைவரும் வந்துட முடியாது.
நீங்கள் எந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு வாக்கு செலுத்துறீங்களோ 162 பூம்புகார் சட்டமன்ற தொகுதினா அதுல போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை மட்டும்தான் நீங்க தேர்வு செய்ய முடியுமே தவிர இங்க ஓட்டு போட்டு அங்க வந்து வர முடியாது. அவருக்கு ஓட்டு போட்டு அவங்க வரணும்னா ஒண்ணு திருச்சி கிழக்கு போகணும், ஓட்டையை மாதிரி நான் பெரம்பூர் தான் போகணும். அவரே வெளியில வந்து மக்களை சந்திக்க முடியாத சூழ்நிலை தான் இருக்கிறார். இவர் எப்படி நமக்கான குரல் கொடுப்பாங்கன்னு யோசிக்கணும். அதுக்காக அவர் பண்ணவே மாட்டாரு அப்படின்னு நான் சொல்ல வரேன். அரசியலுக்கு அனுபவம் தேவை. இது ஒண்ணு சிறுபுல விளையாட்டு கிடையாது, பல்லாண்டு விளையாடுறது கிடையாது, சினிமா கிடையாது. அங்க அசோசியேட்டா இருப்பாங்க, அசிஸ்டண்டா இருப்பாங்க, சொல்லி தருவாங்க, எல்லாத்தையும் செய்வது. இது அப்படி இல்லை. எங்களுக்கு வருமானம் வரும், விவசாயத்துல எவ்வளவு வரும், விவசாயத்துக்கு எவ்வளவு ஈடுபாடு கொடுக்கணும், எவ்வளவு மானியம் தரணும், பெண்களுக்கான பாதுகாப்பு எப்படி தரணும், அதுக்கான என்ன சட்டம் இருக்கணும், எங்கிருந்து நிதி வரும், எங்கிருந்து நிதி வராது, எந்தெந்த இடத்துல எல்லாம் நாம என்னென்ன வேலைகளை செய்யணும், எத்தனை துறை இருக்கு, எத்தனை துறை சார்ந்த அமைச்சர்கள் இருக்காங்க, இது எல்லாவற்றையும் தேடி தேடி அனுபவம் பெற்ற பிறகுதான் ஒரு ஆட்சி நிர்வாகத்தை செய்ய முடியும். சிறுபிள்ளை வெள்ளாம வீடு வந்து சேராது. அது மாதிரி நாம செலுத்துகின்ற வாக்கு பயனுள்ள வாக்காக மாறி மக்களுக்கான ஆகப்பெரும் விடயத்தை முன்னெடுத்திருக்கக்கூடிய புரட்சி தலைவர் என்ற வெற்றி சின்னமா இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு செலுத்துங்க. பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் அண்ணன் அவர்களை வெற்றி பெற செய்ய எல்லாத்துக்கும் மேலாக சட்டமன்றத்தில் ஒரு பெண் என்றும் பாராமல் திமுக காரங்க புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் சேவை கொடுத்திருந்தாங்க. வேறொரு பெண்ணாக இருந்திருந்தாங்கன்னா இந்த இடத்துக்கு இனிமே காலே வராது, இந்த இடத்துல அவமானப்படுத்தப்பட்டேன்னு சாதாரண பெண்ணாக கலந்து போயிருப்பாங்க. ஆனா இங்க இருக்கும் ஒட்டுமொத்த பெண்களுக்கும் என்னுடைய வீரம் தான் புலப்படணும். நான் பயந்தது தெரியக்கூடாது, நான் பயந்ததாக வரலாறு பேசக்கூடாது என்பதற்காக எந்த இடத்தில் பெண்களுக்கான அதிகாரம் மறுக்கப்பட்டதோ, எந்த இடத்தில் பெண்களுக்கான அரசியல் அதிகாரம் கொடுக்கப்பட்டதோ அதே இடத்தில் வென்று முதல்வராக வந்து காட்டிய பெருமகளுடைய சின்னம் இரட்டை இலை. வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நிகழ்வாக இருக்கிறது பூம்புகார் சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதி வெல்றவங்க ஆட்சி கட்டத்தில் அமர்ந்த வரலாறு. அதனால வெற்றி நம் கைதான் இருக்கு. இரட்டை இலை சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க. ஓட்டு பெட்டியில 3வது இடத்துல இருக்கு. 3வது இடத்துல இருக்கக்கூடிய இரட்டை இலை சின்னம் எல்லாத்தையும் பேசுங்க. ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெறுங்க. தமிழ்நாட்டில் யாரும் கண்டிராத அளவிற்கான வாக்கு வித்தியாசத்தில் அண்ணன் நல்லதாக வரலாறு சொல்லட்டும். நன்றி, வணக்கம். பச்சக்கூரி தப்பாதுடா, சிங்க இது சிக்காதுடா, சுத்து போட்டு நிக்காதடா, சூற விட்டா தாங்காதுடா, சிவண்டா சிவண்டா சிவண்டா, எதுக்க எவண்டா எவண்டா எவண்டா.